Welcome to Keru Food Basket channel. This is KP. I hope all are doing well. Okay, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம fish fry recipe எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. Subscribe already பண்ணிட்டீங்கன்னா thank you so much for that. Okay, கூடவே ஒரு bell icon இருக்கும். all on option click பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போட்ட notification வரும். Hi, welcome back to our channel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பரான வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் செய்ய போகிறோம். சீரகம், சோம்பு, பெப்பர், கசகசா அண்ட் சின்னமன் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இது சின்ன அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் பர்சனலாக அதை ஆட் பண்ணிக்கேன். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஹெல்தி அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். மிளகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டமுக்கு கண்டிப்பாக சோம்பு, சீரகம், மிளகு வந்து மஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கசகசாவும் கூட. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து அந்த சூடு எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணாமல் ஒரு ஜென்டலாக கரக்கரன்னு கொஞ்சமாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சால்ட்டு, டர்மரிக்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ண ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் நம்ம வந்து பவுட்ரு பண்ண அந்த மிக்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், சால்ட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டிப்பாக சேர்க்கணும். வாட்டரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூடவே வந்து நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன் நான் வாட்டர் சேர்க்கக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அதனுடைய ஃப்ரை பண்ணுற பேன்லேயே வந்து அந்த மசாலாஸ்லாம் ஸ்டிக் ஆகிட்டு ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மசாலாவே இல்லாமல் இருக்குன்றது தான் மோஸ்ட்டு நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள், வாட்டரை ஆட் பண்ணாதீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பேனில் வந்து இந்த மசாலாஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நான் வந்து இந்த கட்லா மீன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மீனை வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த மீனை ஆல்ரெடி சாப்பிட்ருவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்குது, இதனுடைய அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்ப்பேன். இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த சேலர்ஸ். நான் அதனால் இன்றைக்கி வந்து சரி வாங்கி தான் பார்ப்போன்றதுக்காக, டேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபிஷ் வந்து நான் 1/2 kg தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா ரைஸ், இதை நீங்கள் வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். மீன்வைல் இல்லை எனக்கு இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். மசாலா சேர்க்கும் பொழுதே நீங்கள் அப்போது சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த மசாலாவோட இந்த ஃப்ளார்ஸ்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலாஸ் வந்து அந்த எசன்ஸ்லாம் உள்ளே போகாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக தான் நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் இல்லை ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். மசாலாஸ்லாம் நல்லா டேஸ்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் இதை வந்து ஒரு 5 to 6 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை உடனே குக் பண்ண அப்படின்னா ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்ம ஃபிஷ், நான்வெஜ்ஜெல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலா மேக்னேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த மீட் அண்ட் ஃபிஷ் இதோட வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ மேக்னெட் ஆன இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் அண்ட் கிடைக்கும். அதனால இப்போ வந்து நான் கடலை எண்ணெய் கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் இந்த எண்ணெயில் தான் நான் ஓல் ஃபிஷ்ஷுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய ஆயில் வந்து இந்த ஃபிஷ் வந்து சக் பண்ணாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி போடுறேன். பார்த்திங்கன்னா பேனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட மசாலா வந்து ஸ்டிக் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மீனோடையே வந்து நல்லா சேர்ந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக 3 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எம்மையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். நான் இந்த மசாலாவில் வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணலை. இது நம்ம சர்வ் பண்ணும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ணல. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரையாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிளேட் மாற்றிக்கலாம். இப்போது மற்ற எல்லா ஃபிஷ்ஷும் இதே பிளேட்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இதே ஆயிலில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஆயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்குன்ட்டு ரொம்ப ஆயிலி இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த குறைச்ச ஆயிலே வந்து நம்ம சூப்பராக வந்து ஃபிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர், அந்த சோம்பு, சீரகம், இந்த கசகசாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நல்லா வந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் KFB. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டாடா பாய்.